ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐஸ்ரா ரேசிங் கிச்சன் சேனல். இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோவோட ஒரு டிப்ஸோட உங்களை சந்திக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ப்ரிப்பேர் தம் பவுடர். ஸோ அந்த தம் பவுடரை நம்ம எப்படி ரெடி பண்ணணும், என்னென்ன பொருட்களை வச்சு இந்த தம் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அடுத்ததாக குறிப்பான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தம் பவுடரை எந்தெந்த நேரங்களில் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தம் பவுடரை வாரத்தில் 2 முறை 2 நாள் கொடுக்க வேண்டும். அந்த 2 நாள் நார்மல் ஆன வாட்டர் எதையும் கொடுக்கக்கூடாது. நார்மலான வாட்டரும் எந்த வாட்டரும் கொடுக்க கூடாது. வாரத்தில் 2 நாள் இந்த தண்ணியை வைக்கணும். அது எப்படி வைக்க போறீங்க அப்படின்னா, பிஃபோர் டேக் நீங்க இன்னைக்கு ஈவினிங் டேக் வைக்க போறீங்க. 6 மணிக்கோ 7 மணிக்கோ 8 மணிக்கோ டேக் வைக்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில தீனி வச்சுட்டு இந்த தம் பவுடரை அந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணி வைக்கணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் பவுடர். சரிங்களா? 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் பவுடரை என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த புறாக்கு அந்த தண்ணி தான் குடிக்க வைக்கணும். நார்மலா தீனி கொடுத்துருங்க. நான் சொன்ன இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தீனி கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த தம் பவுடரை தண்ணியில வச்சு கொடுக்கணும். இன்னைக்கு நைட்டு டேக் வைக்க போறீங்கன்னா இன்னைக்கு காலையில கொடுங்க. அப் டு ஈவினிங் 5 o'clock வரையில அந்த தம் பவுடர் போட்ட தண்ணி இருந்தால் போதும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா இது புறா நீங்க பிடிச்சி பைனர் பாக்ஸ்ல கொண்டு போயிட்டு நீங்க டேக் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடலாம். இது கொடுக்கறதுனால என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, முதலாவதாக புறாக்கள் வாமிட் பண்ணாது. எந்த ஒரு புறாவும் பைனர் பாக்ஸ்ல போட்டு அழுக்கி குலுக்கி எதை ஒன்று பண்ணாலும் வாமிட்ன்றது பண்ணாது. முதல் ஸ்டெப். ரெண்டாவதாக அந்த புறா பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக ரேஸ்ல பறக்க விடும்போது ஆஃப்டர் 24 hours ரேஸ்ல அந்த புறா பறக்கும் போது தண்ணிக்காகவோ தீனிக்காகவோ எந்த ஒரு லாஃப்ட் மேலேயும் எந்த ஒரு இடத்துலயும் இறங்காது. புறா லிபரேட் பண்ணாங்க, புறாவை பறக்க விட்டாங்க அப்படின்னா அந்த புறா ஸ்ட்ரெயிட்டா அதனுடைய இலக்கை தான் அடையும். எந்த ஒரு டயர்டும் இருக்காது. இதுக்காக வேண்டி தம் பவுடர் கட்டாயமா கொடுத்தே ஆகணும். அப்போ ஒரு சில வேகத்தோட அந்த புறா நல்லாவே பறக்கும். அதுக்காக தம் பவுடரை கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக புறாவினுடைய இப்போ வீட்டுக்கு வந்துருச்சு. வந்ததுமே அந்த புறானுடைய தம்மு இருக்கிறதுனால வந்துருச்சு. அந்த தம்மு நீங்க உடைக்கணும். எப்படி உடைக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரால் வாட்டரை எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 1 லிட்டருக்கு 20 கிராம் பேக், 1 லிட்டர் வாட்டருக்கு 20 கிராம் பேக்கை 20 கிராம் பவுடரை போட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ட் மாதிரி வாயை திறந்து அடிக்கும்போது 10 ml அடிச்சுட்டு புறாவை விட்டுடுங்க. சரிங்களா? நார்மலா வச்சா குடிக்குதோ குடிக்கலையோ, பட் குடிக்கலன்னா 10 ml தண்ணி வாயை திறந்து அடிச்சிங்க அப்படின்னா ஆஃப்டர் 20 minutesல அந்த புறா சரியாயிடும், ரெக்கவர் பண்ணிக்கும், அதனுடைய பாடியை ரெக்கவர் பண்ணிக்கும். சரிங்களா? அதுக்காக நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். தம் பவுடரை வச்சுட்டீங்க, புறா ரேஸ்ல எடுத்துன்னு போய் விட்டாச்சு, புறா வீட்டுக்கு வந்துருச்சு. வந்ததுமே எலக்ட்ரால் வாட்டரை பாத்தீங்கன்னா 20 கிராம 1 லிட்டர் வாட்டருக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு புறாக்கு 10 ml 10 ml 10 ml கொடுக்க ஆரம்பிங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மா அந்த புறா டயர்ட் ஆகாது. ஆப்ஸ்ல அந்த பேட் ரெக்கவர் ஆயிடும். சரிங்களா? அப்போ அந்த தம் பவுடருக்கு தேவையான உபகரணங்கள் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக லவங்கம். ஃபர்ஸ்ட் லவங்கம், பட்டை, காரப்பூ, ஏலக்காய், சரிங்களா, மிளகு, சீரகம். இதுல குறிப்பான ஒரு பொருள் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா சித்த ரத்தை. சித்த ரத்தை. இப்போ இதுல நான் எவ்வளவு கிராம்னு சொல்லி இந்த போர்டில் நான் எழுதுறேன். அதை மறக்காம நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். சரிங்களா? முதலாவதாக சித்தரத்தை பார்த்தீங்கன்னா 50 கிராம். சித்தரத்தை 50 கிராம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது லவங்கம். லவங்கம் 20 கிராம். பட்டை 10 கிராம். ஏலக்காய் 10 கிராம்.
காரப்பூ 5 கிராம், மிளகு 5 கிராம், சீரகம் 10 கிராம், சித்தரத்தை 50 கிராம், லவங்கம் 20 கிராம், பட்டை 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், காரப்பூ 5 கிராம், மிளகு 5 கிராம், சீரகம் 5 கிராம். இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும்னா பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிக்கங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்க எவ்வளவு போடணும் கிராம் பாத்தீங்கன்னா டோட்டலா பவுடர் பண்ணி ஒன்னா வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் பவுடரை நல்லா தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியில வைங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரை இந்த தண்ணி தான் வைக்கணும். வேற எந்த நார்மல் வாட்டரும் வைக்க கூடாது. புறா தீனி வச்சுட்டீங்க, இந்த தண்ணி தான் வைக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க டேக் அடிக்க போறீங்க நைட்டுன்னா அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இதை தான் வைக்கணும். இப்படி வச்சு கொடுங்க. புறா நார்மலா பறக்கிறத விட இப்படி வச்சு பறக்க வச்சிங்க அப்படின்னா அந்த புறா நல்ல ஒரு ஃப்ளையிங் இருக்கும், நல்லாவே பறக்கும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோல ஒரு புறா சப்போஸ் இந்த மாதிரி ரேஸ் பண்ணி லேட்டா வரும்போது அப்படியே எலும்பெலும்பா வரும், அதை எப்படி ரெக்கவர் பண்றது, ஒரு சில விஷயங்கள் ரெக்கவர் பண்றது எப்படி, ஒரு புறாவை எந்த மாதிரி சரி பண்ணலாம், அந்த ரேஸ் டைம்ல என்னென்ன ஃபால்ட் நடக்குமோ அதை எப்படி சரி பண்ணலாம், அதை எப்படி நம்ம அந்த புறாவை திருப்பியும் அடுத்த ரேஸுக்கு தயார்படுத்தி விட முடியுமா முடியாதான்ற கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய விஷயத்த திருப்பியும் நம்ம ரேஸ் பண்ணலான்ற ஒரு விஷயத்தோட நான் ரெடி பண்ற அளவுக்கு சில பல வீடியோவோட டிப்ஸோட உங்களை சந்திப்பேன். அதுவரை ஐஸ்ரா ரேசிங் பிஜன் சேனல் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் இருக்க என்னுடைய வீடியோக்கள் ஒன்னொன்னும் முழுமையாக அவங்களை சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.